அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு, இந்தியாவிடம் உதவி கேட்கும் அண்டை நாடுகள். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் என்னதான் நடக்கிறது? ஸோ சிலிண்டர் கேஸ் மற்றும் பெட்ரோலுடைய டீசலுடைய அதிகரிப்பு, ஸோ இதனுடைய பற்றாக்குறை என்னென்ன நடக்கிறது? ஸோ இதை பற்றி தான் ஒரு முக்கியமான அப்டேட்டாக ஒரு 4 அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி டிக் பண்ணிக்கோங்க. அந்த முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து 3 நிமிஷம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவிடம் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு ஆகிய நாடுகள் உதவி கேட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது சொல்லியிருக்காங்க. இதனால உலகம் முழுக்க பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறாங்க. உலகினுடைய எண்ணெய் விநியோகத்தில் 5 1 பங்கு ஹோர்முஸ் நீரிணை பாதையை நம்பியுள்ள நிலையில தற்போது மூடப்பட்டது உலகளாவிய எரிசக்தி சந்தையில ஒரு பிரச்சனையாகவே உருவெடுத்து வந்ததாக சொல்ல வராங்க. இந்தியாவிலும் நிலையிலும் மோசமாக ஒரு சூழ்நிலை உருவானதால ஒரு வணிக பயன்பாடு அப்படி சொல்லக்கூடிய சிலிண்டர் விநியோகம் பெருமளவுல குறைக்கப்படுவதாக குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த நிலையில தான் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம், மாலைத்தீவு குறிப்பாக அந்த ஆகிய நாடுகள் இந்தியாவிடம் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக உதவுமாறு கோரிக்கை வைத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதிப்பட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க. ஸோ அண்டை நாடுகளிடமிருந்து எரிவாயு விநியோகம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன சொல்றவங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் வங்கதேசம் குறிப்பாக டீசல் விநியோகத்தை நாடியுள்ள நிலையில இந்தியாவுடைய தேவை மற்றும் உற்பத்தி அளவை கணக்கிட்டு அதற்கேற்ற முடிவை அமைச்சகம் எடுக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ல்வாஸ் அவர்கள் தெரிவித்திருக்காரு. ஸோ இதன் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல குறிப்பாக விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு போன்ற பல்வேறு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு வதந்தி பரப்புனதால ஸோ மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்ட அந்த நிலையில நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ இந்த நிலை உண்மையாக நீடிக்குமா அல்லது ஒரு வதந்தியா அல்லது இந்த போரின் காரணமாக உண்மையாகவே விலை வந்து உயர் போகிறதா அப்படின்னு தான் இது இன்னும் வரக்கூடிய தகவலை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.